எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு சக்தியிடமிருந்து நாம் அனைத்தையும் பெறுகின்றோம். அன்னையிடமிருந்து குழந்தைகள் பெறுகிறது. ஆகவே அன்னையை நாம் வணங்குகின்றோம், மதிப்புக்குரியவர்களாக நாம் பார்க்கின்றோம். ஒரு ஆசிரியரிடமிருந்து நாம் புறக்கல்விகளை எல்லாம் கற்று புற வாழ்க்கைக்கு தேவையான அறிவு வளர்ச்சிகளை பெறுகிறோம். ஆகவே அவரை நாம் மதிக்கின்றோம், வணங்குகின்றோம். வாழ்க்கையிலே நாம் உன்னதமான உயர்வான நிலைகளை அடைய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு குரு நமக்கு தேவைப்படுகின்றார். குறிப்பாக நாம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அந்த இடத்திற்கு செல்வதற்கு வழிகாட்டிகள் நமக்கு இருக்கின்றன. அந்த வழிகாட்டிகளை நம்பினால்தான் அந்த வழிகாட்டிகள் சொல்லுகின்ற இலக்கை நாம் அடைய முடியும். அதனால்தான் குருவின் மீது நம்பிக்கையும் விசுவாசமும் கொள்ளுகின்றோம். ஏன் குருவை நம்புகிறோம் என்றால் நமக்கு தேவையான அனைத்தும் இந்த பிரபஞ்ச சக்தியை கொடுக்கின்றது. ஆகவே அந்த பிரபஞ்ச சக்தியை நாம் உணர வேண்டும். அந்த பிரபஞ்ச சக்தியை நாம் அடைய வேண்டும் என்றால் அதை உணர்ந்த அதை அடைந்திருக்கின்ற ஒருவரை நாம் அவருடைய சொல்லை கேட்பதும் அவருடைய வழி நடத்தலும் இருந்தால் நிச்சயம் நாம் செல்ல வேண்டிய இலக்கை நாம் அடையலாம். ஒரு உதாரணத்திற்கு விளையாட்டுத் துறைகளிலே எடுத்துக்கொண்டோம் என்றால் விளையாட்டிலே நாம் சிறந்த வீரர்களாக வர வேண்டும், வீராங்கனையாக வர வேண்டும் என்றால் அந்த விளையாட்டிலே நல்ல அனுபவம் மிக்க வழிகாட்டியை நாம் பின்பற்றினால்தானே நம்முடைய லட்சத்தை நாம் அடைய முடியும். அதே போலதான் எல்லாம் வல்ல இறையையும் அந்த இறை நிலையை அடையச் செய்கின்ற குருவையும் நாம் வணங்குகின்றோம். நாம் எதன் மீது நம்பிக்கையும் மரியாதையும் வைத்திருக்கிறோமோ அந்த நம்பிக்கையும் மரியாதையும் நம்மை காப்பாற்றுகிறது. இல்லையேல் மனிதனுக்கு தன் அறிவிலே அகங்காரம் கர்வம் ஏற்பட்டு தன்னையே எல்லாவற்றையும் விட உயர்ந்தவன் சிறந்தவன், அனைவரும் மற்றவர்களெல்லாம் தாழ்ந்தவர்கள் என்ற ஒரு உயர்வு தாழ்வு மனப்பான்மை கொண்டதென்றால் அவனுக்கும் அவனால் இந்த உலகத்தில் சமுதாயத்திற்கும் கேடு விளைவிக்கும். ஆகவேதான் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒன்று இருக்கிறது. வல்லவனுக்கும் வல்லவன் ஒருவன் இருக்கின்றான் என்று அதைத்தான் சொல்வார். ஆகவேதான் அந்த இறை நிலையை அடைவதுதான் மானிட பிறவியின் பெரும் நோக்கம். அந்த இறை நிலையை அடையச் செய்வதற்கு உரிய ஒரு நல்ல வழிகாட்டி குரு. ஆகவே குருவை வணங்குகின்ற பொழுது, குருவை ஒரு சொல்லை கேட்கின்ற பொழுது அந்த உயர்ந்த நிலையை நாம் அடைய முடிகிறது. ஆகவே குரு வேறு இறை வேறு அல்ல, அந்த இறை நிலையை அடைந்தவரே தான் குரு. ஆகவே அந்த நிலையை அடைந்த குருவை நாம் திருவாக நாம் இறைவனாகவே கண்டு அவரை பின்பற்றுகின்ற பொழுது நாமும் அந்த இறை நிலையை அடைகின்றோம். இறை நிலையிலே தன்னிலை என்று சொல்லப்படுகிறது. ஆக நாம் தன் நிலையில் நாம் தானாக இருக்கின்ற பொழுது எல்லா நிலைகளிலும் நாம் சமநிலையை காண்போம். அந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மைகளில் இருந்து விலகி நல்லதையும் கெட்டதையும் தெரிந்து கொண்டு நாம் நல்வழியில் மட்டுமே நாம் நடப்போம். ஏனென்றால் எல்லா ஒரே ஒரு மூலப்பொருளிலிருந்து வந்தது என்ற உண்மையை நாம் உணர்ந்து விட்டால் எல்லா உயிர்களிடத்திலும் நாம் சமநிலையை காண்போம். இல்லறத்திலே அன்னையிடம் தனக்காக தன் குடும்பத்திற்காக தன் வம்சாவளிக்காக வந்த தன் மனைவியிடம், தன் சக உதிரத்திலிருந்து தோன்றிய சகோதரியிடம், தன் மகளிடம், தன் பேத்தியிடம், அண்டை அயலார்களிடம் என்று எல்லோரிடமும் நாம் அந்த அன்பு நிலையவே பார்ப்போம். ஏற்ற தாழ்வுகள் இல்லாத மனப்பான்மை நமக்கு வந்து விடுகிறது. அதே போல நாம் பணிபுரிகின்ற அலுவலகங்களிலும் மற்றவர்களை நமக்கு மேலானவர்களை மதித்தலும் கீழானவர்களை அன்போடு நேசித்தலும் மற்றவர்களுடைய மனோபாவத்தை அறிந்து கொண்டு செயல்படுத்துவதற்கு உரிய பக்குவம் நமக்கு ஏற்பட்டு விடுகிறது. ஆக எல்லாவற்றிற்கும் காரணம் தன் உள்ளே சிந்தித்தல் தான். அந்த உள் சிந்தித்தலைத்தான் உள்நோக்கி செல்வதைத்தான் தியானம் என்று சொல்லுகிறோம். ஆகவே எல்லாவற்றிற்கும் தீர்வு தியானம் தான், தவம் தான். ஆகவே ஒரு மனிதன்
ஆழ்ந்து உள்நோக்கி சிந்திக்க சிந்திக்க சிந்தனையிலே தெளிவு பிறக்கிறது, தெளிவிலே முதிர்வான அறிவு ஞானம் பிறக்கின்றது. ஆகவே இந்த ஞானம் பெற்ற ஒரு மனிதன் எல்லா நிலைகளிலும் சமநிலையோடு வாழுகின்றான். யாரையும் ஏற்றத்தாழ்வுகளை, மனிதர்களிடத்தில் ஏற்றத்தாழ்வுகள், பிற உயிர்களிடத்திலும் ஏற்றத்தாழ்வுகள் அவன் காண்பதில்லை. ஏனென்றால் எல்லோருக்குள்ளும் இருப்பது அந்த ஒன்றுதான். அந்த ஒன்றையே அவன் காண்பதால் அவனுக்கு ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத நிலை ஏற்படுகிறது. அவன் வாழ்வில் எப்பொழுதும் சமநிலை மாறாமல் இருக்க முடிகிறது. கொடுத்தவர்கள் கொடுக்காதவர்கள் என்று அவர்களுக்கு அங்கே வித்தியாசம் இல்லை. எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை அங்கு வந்து விடுகிறது. சந்தோஷம். எதையும் மறப்பது என்பதற்கில்லை. ஏன்னா எல்லாமே நமக்கு நினைவில் தான் இருக்கு. அது தேவையா தேவையில்லையா என்று முடிவு செய்து தேவையில்லாத நினைவுகளை நீக்கி தேவையான நினைவுகளை அதிகப்படுத்துகின்ற பொழுது பதித்த பதிவுகளிலிருந்து இதுக்கு ஒரு சின்ன மூச்சு பயிற்சியை நாம் எடுத்துக்கொள்ளலாம். எந்த ஒன்றையும் மூச்சை இழுக்கின்ற பொழுது பதிகிறது, மூச்சை விடுகின்ற பொழுது பதிவுகள் நீங்குகிறது. ஆகவே நமது மூளையிலே பதிந்த அந்த பதிவுகளை நீக்க நன்று ஆழ்ந்த மூச்சை விட்டு எந்த எண்ணம் நம்மை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி கொண்டு வருத்தத்தையோ வேதனையோ ஏற்படுத்துகிறதோ அப்படிப்பட்ட அந்த நினைவுகளை, எண்ணத்தை நன்றாக மூச்சை விட்டு கொண்டு அந்த எண்ணம் என்னை விட்டு நீங்கட்டும் என்று நினைத்தால் அந்த எண்ணங்கள் மூளையின் பதிவுகளிலிருந்து வெளியேறும். தியானம் செய்வதில் நடைமுறையில் சிக்கல்கள் இருக்கிறதா என்றால் சிக்கல்களை நீக்குவதற்கு தான் தியானம். தியானத்தினால் சிக்கல்கள் அல்ல. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தியானம். ஆக தியானத்தை முறைப்படி நாம் கற்றுக்கொண்டால், முறைப்படி தொடர்ந்து செய்து வந்தால் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பல்வேறு பிரச்சனைகளையும் நீக்கலாம். உணர்வும் உணர்தலும் நம்பிக்கையும் விசுவாசமும் இருந்தால் தொல்லையும் நோயும் தானே விலகுகிறது. ஆகவே தியானத்தால் பல பிரச்சனைகளை நாம் நீக்கிக் கொள்ளலாம். அது உடல் பிரச்சனையாக இருந்தாலும், பொருளாதார பிரச்சனை, மனப்பிரச்சனை, அறிவு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை, நிர்வாக பிரச்சனை, அரசியல் பிரச்சனை என்று எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தவம், தவம், தவம். அதனால் தியானத்தால் பிரச்சனை அல்ல, பிரச்சனைகளுக்கு தீர்வே தியானம்தான். எல்லாவற்றிற்கும் காரணம் மனம்தான். இந்த மனம் இரத்தத்தின் செயல்பாடுகள், மனித உடலில் ஓடிக்கொண்டிருக்கின்ற இரத்தத்தின் செயலை மனம் என்று சொல்லுகிறோம். இந்த உணவுகளிலே 3 வகையான குணங்கள் பிரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு உணவிலும் ஒவ்வொரு தாவரங்களிலும் தமோகுணம், ரஜோகுணம், சாத்விக குணம். நாம் எதை ஏற்றுக்கொள்கிறோமோ அதற்கு தக்கவாறு நமது குணமும் மாறுகிறது. ஆகவே தான் நாம் நல்ல குணத்தை, சாத்விகமான குணம் நமக்கு வேண்டும் என்றால் சாத்விகமான குணமுடைய உணவுகளை உட்கொள்வது நல்லது. ஆகவே தான் அந்த உணவுகளை உட்கொள்வதன் மூலம் இரத்தமும், நல்ல இரத்தமும், எல்லாவற்றிற்கும் காரணம் இந்த இரத்தங்கள் மனித உடலில் ஓடிக்கொண்டிருக்கின்ற இரத்தத்தின் செயலே மனமாக. அந்த ஆசை கொள்வதெல்லாம் மனம். மனதை அறிவது அறிவு, அறிவதெங்கே, அறிந்ததெங்கே, ஆக்கினை கடந்த ஆராதாரம் என்ற உச்சி மையம். ஆகவே அந்த உச்சி மையத்தில் தவம் இயற்ற இயற்ற எதை உண்டாலும் அது அதுவாக மாறுகிறது. அதுவரை ஒரு கட்டுப்பாடோடு இருப்பதற்கு நமக்கு உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியமாக இருக்கிறது. சாத்வீகமான உணவு சாத்வீகமான குணத்தை நமக்கு கொடுக்கிறது. ரஜோகுண உணவு ரஜோகுணமான குணத்தை நமக்கு உருவாக்குகிறது. தமோகுணமான உணவு தமோ குணத்தை நமக்கு கொடுக்கிறது. ஆகவே தான் உணவும் மனமும் குணமும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. ஆகவே நாம் சாத்வீகமான உணவை உட்கொள்வது தியானத்திற்கு நல்லது.
உதாரணத்திற்கு எனக்கு உறவுகள் வேண்டும், குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. எனக்கு சுற்றம் வேண்டும், எல்லோரோடும் நல்ல நட்பு எனக்கு வேண்டும் என்றால் இருவர் பொறை ஒருவர் நட்பு என்பார்கள். ஆகவேதான் குற்றத்தை நாம் காணாது எனக்கு எல்லோரோடும் உறவு வேண்டும், நல்ல உறவு வேண்டும் என்று நினைத்தால் நாம் இணக்கமாக இருப்போம். யாருடைய குறைகளையும் நாம் பார்க்க மாட்டோம். ஏனென்றால் இந்த மனம் குறைகளை பார்க்கின்ற மனம் குறையாக மாறுகிறது, நிறையை பார்க்கின்ற மனம் நிறைவுடையதாகிறது. ஆகவேதான் ஏன் குறையை பார்க்க வேண்டும்? குறையில்லாத மனிதன் உலகத்தில் இல்லை. ஆகவே எல்லோரிடமும் ஒரு நிறைவு இருக்கிறது. அந்த நிறைவை மட்டும் காணுகின்ற மனம் அவரிடத்திலே நல்ல இணக்கத்தையும் உறவுகளையும் மேற்கொள்ளுகிறது. தேவையில்லாததை அதை நீக்கிக் கொள்ளுகிறது. உணவிலே நாம் மிளகாய், கருவேப்பிலை போன்ற பல்வேறு பொருட்களை பயன்படுத்தி உணவை தயாரிக்கிறோம். ஆனால் உண்ணுகின்ற பொழுது அவைகளை எல்லாம் எடுத்து வைத்துவிட்டு உண்ணுகின்றோம். அதை போல நமக்கு உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் இவர்களிடம் எல்லோரிடமும் நல்ல உயர்ந்த குணங்களும் இருக்கிறது. அவ்வப்பொழுது தேவையில்லாத சுயநலத்தால் ஏற்படக்கூடிய பல்வேறு குணங்களும் இருக்கிறது. ஆகவேதான் அந்த குணங்களை எல்லாம் நாம் காணாது நல்லதை எதுவோ அதை மட்டும் நாம் எடுத்துக்கொண்டு நம் மனதிற்கு நல்லதை பட்டால் அங்கே நல்ல இணக்கமும் உறவுகளும் ஏற்படும். யார் மீதாவது நமக்கு வெறுப்பும் கோபமும் வருகை புரிகின்ற பொழுது அவர்கள் செய்த செயல்களை அல்லாத செயல்களை எண்ணினால் கோபம்தான் வரும். அவர்கள் என்றாவது ஒரு நாள் ஒரே ஒரு காரியம் நமக்கு நன்மை செய்திருப்பார். அந்த நன்மை செய்த காரியத்தை மட்டும் நாம் நினைத்தால் அவர்கள் மீது கோபம், வெறுப்பு, வஞ்சினம் இவைகளெல்லாம் நீங்கி அவர்கள் மீது நமக்கு நல்ல உறவுகள் ஏற்படும். ஆகவே நல்ல இணக்கமும் உறவுகளும் நமக்கு ஏற்பட நல்லதை நினைத்து நல்லதை பேசி நல்லதையே செய்வோம். சந்தோஷம்.